ஹாய் தேர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்டினோட சீல்ட்ஸை பற்றி. ஸோ சீல்டு பேசிக்காக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி ஃபங்க்ஷன். அப்போ தான் ஆர்டினோவோட ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷனாலிட்டி எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படின்னா அப்போது அந்த இடத்துல வந்து சீல்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பேசிக்காக வந்து ஒரு மோட்டரை வச்சு தான் ஆர்டினோவை ரன் பண்ணுவோம். ஆர்டினோவில் 1-2 தான் ஒரு மோட்டரை தான் ரன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ஸில் இப்போது டிஸ்பிளே பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தீங்களா இந்த ஒரு பிக்சரு. இதுதான் வந்து மோட்டர் சீல்டு. ஸோ இதை வச்சு வந்து அட் அ டயத்தில் 4 மோட்ரு வந்து ரன் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பிக்சர்ஸ். ஓகே, 1 செகண்ட். எங்கேயாவது மாற்றம் நினைக்கிறேன் எக்ஸாம்பிள்ஸ் பிக்சர்ஸ் தெரில. ஸோ இதோ இது மாதிரி இந்த கனெக்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹெட்டர் ஸ்க்ரூ டைப்ஸ் ஹெட்டர்ஸ் இருக்குது இல்லையா, இதில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து 3 மோட்டர்ஸ்லாம் மாட்ட முடியும். ஸோ இதில் ஸ்டெப்பர் மோட்டர் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியும் இருக்குது. ரெண்டாவது இது 20 வோல்ட்ஸ் முடியும் ஹேண்டில் பண்ண முடியும். கீழே இருக்க ஆர்டினோவோட 12 வோல்ட்ஸும் என்னமோ எனக்கு சரியாக தெரியல எக்ஸாக்டாக. பட் கரண்ட் சப்ளையும் கொஞ்சம் அதிகமாக ஹேண்டில் பண்ண முடியும். அதே சமயம் கொஞ்சம் சேஃப்டியும் கூட. ஸோ அதுக்காக தான் வந்து சீல்ட்ஸ் அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணுவாங்க. இது சீல்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. இந்த மோட்டர் சீல்டுன்னு இல்லை, பட் ஒய்ஃபை சீல்ட்ஸுன்னு இருக்குது, நிறைய வெதர் ஸ்டேஷன் சீல்ட்ஸுன்னு இருக்குது. அதோ 1 செகண்ட் நான் எக்ஸாம்பிள்ஸ் கூட காட்டுறேன். ஸோ இது மாதிரி தான். பட் குறிப்பிட்ட காம்பினேஷன்ஸ் ஆஃப் சீல்ஸை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் ஒரு வெதர் ஸ்டேஷன்ஸே வந்து யூஸ் பண்ண முடியும். பட் இது ஃபியூச்சர்ஸில் வந்து ஒரு ப்ராஜெக்டாக பார்ப்போம் இது எப்படி பண்ணுறது அப்படின்றது. இது சர்ப்ரைஸ், ஓகேங்களா? ஸோ டைப்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்க, எத்தனை சீல்டு இருக்குது பாருங்கள். ஸோ இமேஜ் கிளியராக இல்லையா? இப்போ இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து ஒரு சிலது கன்ஃபியூஸ் ஆகுது. இது ஒய்ஃபை ஷீல்டுன்னு நினைக்கிறேன். பட் இது எல்சிடி டிஸ்பிளேவோட சீல்ஸு. கேமரா மாடியூல்ஸுங்க தனியாக சீல்ஸ் இருக்கும். ப்ரோட்டோடைப்பிங் சீல்ஸ் இருக்குது. அப்புறம் சம்திங் டச் கேப்பபிலிட்டி சீல்ஸ் இருக்குது. அப்புறம் ஒய்ஃபை இந்த மாதிரி லோக்கல் சீல் நிறைய இருக்குங்க. டைப்ஸ் நிறைய சீல்ஸ் இருக்குது. ஜாய்ஸ்டிக் டைப் சீல்ஸ் இருக்குது. ஏதோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்ல, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ ஒரு சீல்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு குறிப்பிட்ட விஷயங்கள் இருக்குது. அது வந்து எப்படி செலக்ட் பண்ணி வாங்குறது, அந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னென்னா அதுக்கு ப்ராப்பரான ஒரு டாக்குமெண்டேஷன் இருக்கா அப்படின்றது நீங்கள் எப்பயுமே கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ மோட்ரு சீல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட லைப்ரரின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ கோட்ஸ் தான், டன்ஸ் ஆஃப் கோட்ஸை வந்து சுருக்கி ஒரு லைப்ரரியாக கொடுப்பாங்க. அது எதுக்குன்னா ஆர்டினோவுக்கு எப்படி பூட் லோடர்னு ஒரு கோட் இருக்கோ அதே மாதிரி சீல்ஸுக்கு லைப்ரரின்னு ஒன்று இருக்கும். அதை ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் பண்ணி ஆல்ரெடி ஒருத்தவங்க வச்சுருப்பாங்க. அது யாரோட கடமைனா மேனுஃபேக்சரோட கடமை. இப்போ ஸ்பார்க் ஃபன்னு ஆடஃப்ரூட்டுன்ற 2 இண்டஸ்ட்ரி மட்டும்தான் இவங்க மட்டும்தான் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் ப்ராப்பரான ஒரு டாக்குமெண்டேஷனே கொடுத்துருக்காங்க. எப்படி அவங்களோட சீல்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்றத அவங்க அஃபீஷியல் வெப்சைட்லேயே வந்து அதை கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க வெப்சைட்டில் தான் நான் இருக்கேன். அது பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு சீல்ஸை வந்து எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்றத எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் பக்காவாக கொடுத்துருக்காங்க. நில்லுங்க, நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, அப்படின்னா தான் புரியும். ஸோ இல்லைன்னா லிங்க்கு கூட கீழே கொடுக்குறேன். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள், ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஹெட்டர் ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அசம்பிளி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. 2006-8 பார்த்தீங்கன்னா சீல்ஸ் மொட்டை அப்படி தான் வரும். பார்ட்ஸ் எல்லாம் நம்ம தான் வந்து அசம்பிள் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இப்போ தான் வந்து மேனுஃபேக்சர்ஸ் எல்லாம் அதிகமாக இது பண்ணியே கொடுத்துட்றாங்க, அசம்பிள் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம தான் இந்த மாதிரி அசம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் வந்து பழைய பிளாக் போர்ட்ஸில் வந்து அசம்பிள் பண்ணுறதுக்கான டுட்டோரியல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் அப்படி தான். இது டைப் ஆஃப் சீல்ஸ்ன்னு தெரியல, இதெல்லாம் பழசு இல்லையா, அதனால தான் என்னன்னு தெரியல எனக்கு சரியா. ஸோ ஓகே, ஸோ அடுத்த ஒன்று என்னென்னா அதான் இதுதான் அடுத்த பாயிண்ட்டு. அந்த இப்போ நீங்கள் சீல்டு வாங்க போகிறீங்க அப்படின்னா அது எப்படி இருக்குன்றத ப்ராப்பராக ஒரு ரிசர்ச் பண்ணி வாங்குங்க. இமேஜஸில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இவங்க ஆல்ரெடி வந்து ஹெட்டர் பின்ஸ் அண்ட் இதெல்லாம் பின் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்றது அர்த்தம். இப்போ பார்த்திங்கன்னா மேலே ஒரு ஹெட்டர் பின்ஸ் இருக்குது, கீழே வந்து இதோட ஸ்பைக்கி பின்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு ஆர்டினோவோட. பட் ஒரு சர்டன் பீரியட் இதில் வந்து இப்போ காட்டுறேன் உங்களுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு. 1 செகண்ட், கொஞ்சம் லோட் ஆகுது, சாரி.
ஒன் செகண்ட்ங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இமேஜஸில் வந்து பின் இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ வந்து கஸ்டமர் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஒன் செகண்ட். இப்போ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பின்ஸ் இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க இல்லையா, இதோ இருக்கிற மாதிரி இருக்குது. பட் கஸ்டமர் ரிவ்யூஸில் போய் பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் ரிவ்யூஸ் எப்பயுமே பாருங்கள். ஓகேங்களா, அமேசானில் எல்லாத்துலேயுமே வந்து எத்தனை ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, யார் யார் என்னென்ன குறை சொல்லியிருக்காங்க எல்லாத்தையுமே போய் செக்அப் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம தானே காசு போட்டு வாங்குகிறோம். ஸோ அதை இவங்கெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். இமேஜஸில் வந்து பின் இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் இங்கே வந்து பின் இல்லைங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது அவங்க ப்ராடக்ட் கேலரியில் பார்த்திங்கன்னா பின்னு வந்து சால்ட்ரு பண்ணி வச்சுருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. கிரவுண்டு 9 வால்ட்ஸு, இந்த கிரவுண்டு 5 வால்ட்ஸு இதுக்கெலாம். பட் இங்கே பார்த்திங்கன்னா அவர் வாங்கினதில் வந்து பின் பண்ணலை. ஸோ அவங்க வந்து அங்கே அப்படி போட்டிருக்காங்க, பட் இங்கே வந்து சால்ட்ரு பண்ணலை அப்படின்றது ஒரு குறை ஒன்று. பட் மோட்ரு சீல்டு வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும். சில டைம் வந்து ஒர்க்கே ஆகாது. ஒரு சில பின்ஸ் எல்லாமே சிலது பார்த்திங்கன்னா பெண்டாக இருக்கும். அது வந்து வர்றப்போ வந்து லைட்டாக அடிப்பட்டு பெண்டாக வருது. அப்போ ப்ராப்பராக சால்ட்ரிங் பண்ணாத ஒரு விஷயந்தான் அது. கையால் பண்ணாமல் வேறு ஏதாவது மிஷினை வச்சு பண்ணுறப்போ பின் சால்ட்ரு ஆகிருக்கும், வளைஞ்சிருக்கும், பின் வளைஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு சீல்டு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மேலே அடுக்கடுக்காக வந்து சீல்டு வைக்கிறதுக்கு பாசிபிள் இல்லை. ஏன்னா ஒரு சீல்டே வந்து இப்போது இந்த மோட்டர் சீல்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட பின் கன்சப்ஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் அடுத்த சீல்டு வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஒரே ஒரு டைப் ஆஃப் சீல்டுக்கு மட்டும் வந்து ஒரு 3 லேயர் அட்டாச் பண்ணுற மாதிரி வரும். அது எதுன்றதை நான் காட்டிடுறேன். ஸோ ஒன் செகண்ட், நான் பேக் போய் காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா ஆர்டினோவோட வயர்லெஸ் வெதர் ஸ்ட்ரெஸ்ன்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. இது ஸ்பார்க் ஃபன்னோட பிளாக் ஸ்பாட்டில் தான் பார்த்தேன். இதில் பார்த்திங்கன்னா அட் டயத்தில் வந்து வெதரை மானிட்டர் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு எஸ்டிடி கார்டோட ஒரு இதுவும், அப்புறம் மானிட்டர் பண்ணுறதுக்காக சம்திங் எனக்கு சரியாக பேர் தெரியல. ஸோ தப்பாக இருந்தால் மன்னித்துக்கொள்ளுங்கள். இதெல்லாம் வந்து கம்பைன் பண்ணி ஒரு 2 லேயர் ஆஃப் இதை வந்து மேக்ஸிமம் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி தெளிவாக போட்டிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா இவங்க அந்த பின்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக கொடுத்துருப்பாங்க, எங்கெங்கே வந்து பண்ணுறது அப்படின்னு. ஒரு பின் இல்லைன்னா இன்னொரு அனலாக் பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் எல்லா சீல்டுமே அப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு சில சீல்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மாட்டுறப்பே வந்து இடிக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ளக் இருக்குது பார்த்திங்களா, இதுக்கு மேலே இது அப்படின்னு மாட்டுறப்போ இந்த ப்ளக் இடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து ஈஸியாக அடிக்கிட்டே போகலாம் அப்படின்றது கிடையாது. எல்லா சீல்ஸுமே வந்து அந்த மாதிரி அடிக்கிட்டே போக முடியாது. ஒரு சீல்டு மாட்டிங்கன்னா அந்த ஒரு சீல்டு தான் பண்ண முடியும் அப்படின்றது தான். அதே மாதிரி நீங்கள் வாங்கக்கூடிய எல்லா சீல்டுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹெட்டர் பின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, இது வந்து இருக்கும் அப்படின்றது சொல்ல முடியாது. சில பேர் வந்து இந்த மோட்டர் சீல்டே பார்த்திங்கன்னா இருக்காது, ஒரு சில இது இருக்காது. இங்கே வந்து இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. இது வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட்ன்றனால ஹெட்டர் பின்ஸை கொடுத்துருக்காங்க. பட் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட்டி மேனுஃபேக்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதோ இங்கே உங்களுக்கு தெரியும், ஹெட்டர் பின்ஸ்லாம் அவங்களே சால்ட்ரு பண்ணல. ஸோ அப்படின்றப்போ அதுக்கான பின்ஸ் வந்து லாஸ் ஆகலாம். நம்ம வந்து சால்ட்ரு பண்ணுறதுக்கு மாதிரி வரும். இப்போது நீங்கள் ப்ளூடூத் கார் செய்கிறீங்க அப்படின்னா ஆர்எக்ஸ் அண்ட் டிஎக்ஸ் பின் வந்து நம்ம தான் சால்ட்ரு பண்ணி ப்ளூடூத் சென்சார் கூட ப்ளூடூத் மாடியூலோட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி வரும். ஸோ அதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்குங்க, ஓகேங்களா. ஆனால் இது 200 பட்ஜெட் வாங்குறவங்க, எனக்கு 200 தான்ப்பா பட்ஜெட் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பின்ஸ்லாம் வந்து கன்சிடர் பண்ணலாம், இந்த மாதிரி போர்ட்ஸ்லாம். ஸோ இது வந்து இந்த இடத்துலலாம் வந்து சால்ட்ரு பண்ணாமல் வந்திருக்கு. அதனால் பெரிய டிஃப்ரென்சஸ் எதுவும் இல்லை, நம்ம சால்ட்ரு பண்ணிக்கிற மாதிரி தான் வரும். பட் மற்ற இன்கேஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி சால்ட்ரு பண்ணி தான் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வேறு ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். அல்லது ஸ்பார்க் ஃபன் அல்லது ஆடாஃப்ரூட் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அவங்கள்ட்ட ப்ராப்பரான டாக்குமெண்டேஷனும் இருக்குது, லைப்ரரியும் அவங்கள்ட்ட தான் இருக்குது. நம்ம அடுத்த தேர்ட் பார்ட்டியோட ஆர்டினோ சீட்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் அவங்களோட லைப்ரரி தான் எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இவங்க வச்சுருக்காங்க இல்லையா, இவங்களோட சப்ளை இதில் போய் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் அவங்க கொடுத்துருந்துருக்கலாம். பட் என்னன்னு தெரியல, என்ன காரணம் அப்படின்றது தெரியல. இவங்களோட ஐசி இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ரோக்ராம் ஆடாஃப்ரூட்டோட ப்ரோக்ராம் தான் யூஸ் பண்ணுவோம். பட் ஓரளவுக்கு சப்போர்ட் ஆகும். சில இதுவும் வந்து எனக்கு சப்போர்ட்டே ஆகலை அப்படின்னு நிறையா கம்ப்ளைண்ட்லாம் சொல்லுவாங்க. அது என்னன்றதை ஃபர்தர் வீடியோஸில் பார்ப்போம் எப்படி என்ன எதுன்னு. ஸோ அதான் பேசிக்கலாக சீல்டு வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி திங்ஸ் ஒரு 3 திங்ஸ் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதுக்கு ப்ராப்பரான டாக்குமெண்டேஷன் இருக்கா அப்படின்றத, மோட்டர் சீல்டு, அப்புறம் ஒய்ஃபை சீல்டு, அந்த மாதிரி நிறையா வகை இருக்குது. அதெல்லாம் இன்டர்நெட்டில் ப்ராப்பராக சர்ச் பண்ணி கிட்ஹப்னு ஒரு வெப்சைட் இருக்குது. நீங்கள் கிட்ஹப்பில் தான் வந்து கோடெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அல்ல அதோட லைப்ரரிஸ்லாம் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னன்றது ஃபர்தர் வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ அதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது ஒன்று. அவங்க மேனுஃபேக்சரர்ஸே வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணியிருக்காங்களா, அதாவது அந்த போர்டை பற்றின கோட்ஸு லைப்ரரிஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பார்த்து வாங்குங்க. இன்னொன்று, இமேஜஸை பார்த்து ஏமாந்துடாதீங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். அதனால தான் இந்த வீடியோவில் அதை நான் அழுத்தி திருப்பி சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரியான போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. பட் கீழே கஸ்டமர் ரிவ்யூஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு வந்து இந்த மாதிரி பின்ஸ் வந்து சால்டர் பண்ணி கொடுக்கல அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி காட்டினேன் இல்லையா, தோ பின்ஸ் ஆர் மிஸ்ஸிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுவும் அவர் தெளிவாக ரவுண்ட் பண்ணியிருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பின் சால்டர் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. பட் இங்கே வந்து நான் ரிசீவ் பண்ணப்போ எனக்கு பின் வந்து சால்டர் பண்ணலை அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காரு. பட் ஆல்வேஸ் அமேசானில் வாங்குறீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருங்க. ரேட்டிங்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 379 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓரளவுக்கு குட் ப்ராடக்ட் தான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. வாங்கலாம், ஒர்த் ஆஃப் மணி அப்படின்ற மாதிரி தான். 200 வாங்குறீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 150 ரூபாய்க்குலாம் சீல்டு இருக்கும். ஒரு தடவை நான் வாங்கி ஒர்க் ஆகலை, சீல்டு வாங்கலை, ஒர்க் ஆகலை அப்படின்றப்போ ஒன்றுமே பண்ண முடியல. பின்ஸ் மாற்றவும் முடியல. அந்த ஐசி வந்து எல்லாம் ப்ராப்பராக இருக்குது. பட் எங்கே போச்சு என்ன ஏதுன்னு தெரில. ஒரு சின்ன விஷயம் வந்து மிஸ்டேக்னாலும் சீல்டே ஒர்க் ஆகலை. ஸோ அப்படின்ற பட்சத்தில் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்றத மெயினாக பார்த்து வாங்குங்க. எப்பயுமே நான் வந்து கஸ்டமர் ரேட்டிங் தான் ஓரளவுக்கு வச்சு வாங்குவேன். இல்லைனா ஒரு யூடியூபர் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்கன்னா அவங்களது வாங்குவேன். ஸோ அந்த மாதிரி தான் நானும் ப்ராடக்ட் வாங்குகிறேன். இப்போது நான் ரீசெண்டாக வந்து ஒரு சீல் வாங்கியிருக்கேன். அதோடய லிங்க்கு கூட கீழே கொடுக்குறேங்க. ஸோ இந்த சீல்டு தான் அது. இதில் வந்து ஜென்யூனாக கொடுத்துட்டாங்க. நீங்கள் வந்து இது வந்து ஸ்பான்சர்ஸ் வீடியோலாம் எதுவும் கிடையாது. ஏன்னா நம்ம சேனலே சின்ன சேனல், அது யாருக்குமே வந்து ஸ்பான்சர்லாம் பண்ணல. நான் சொல்கிறேன், பட் ஜென்யூனாக இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத. இங்கே பார்த்தீங்கன்னா எதுவும் பின் பண்ணல அப்படின்றது ஓப்பனாக அவங்க இமேஜஸில் கொடுத்துட்டாங்க. அது ஒரு ப்ளஸ்ஸுங்க நம்மளை பொறுத்தளவுக்கு. பட் இது வந்து 256. பட் 256 காஸ்ட்டுக்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க இது மேலே. ஸோ அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணுறீங்க. ஸோ அப்படின்றப்போ கண்டிப்பாக ஒருத்தா தான் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் பேட் லக் யாராவது ஒருத்தருக்கு வந்து ரெண்டாவது இது ரேட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா 279 சம்திங் ரேட்டிங்ஸ் வந்து 4 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. 52% வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த போர்டு நான் சூஸ் பண்ணேன். எப்பயுமே வந்து இந்த கஸ்டமர் ரிவ்யூஸும் கொஞ்சம் பார்த்தும் வாங்குங்க. அதே மாதிரி இன்னொரு தடவை வந்து சீல்ஸ் மேலே சீல்டாக நம்மளால் அடுக்க முடியாது. அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இதில். டபுள் லேயர் ட்ரிபிள் லேயர்லாம் வந்து அடுக்க முடியாது. பட் ஒரே ஒரு ப்ராஜெக்ட் தான், இந்த வெதர் ஸ்டேஷன் ஒரு ப்ராஜெக்ட் சொன்னேன் இல்லையா. ஸோ அது எங்கேன்னு தெரில, ஒன்ஸ் அகேன் லோட் ஆகிக்கட்டும். வெதர் ஸ்டேஷன் ஒரு ப்ராஜெக்ட் சொன்னேன் இல்லையா, அதுக்கு மட்டும்தான் வந்து சீல்டை அடுக்க முடியும். அது இங்கே கூட போட்டிருந்தாங்க, ஐ திங்க் ஸோ. இதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இன்டர்நெட் வயர்லெஸ் வெதர் ஸ்டேஷன் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுக்கு மட்டும்தான் வந்து சீல்ஸை வந்து அடுக்கிட்டு போக முடியும். மற்ற எதுக்குமே அடுக்க முடியாது அப்படின்றது கரெக்டு. ஏன்னா வந்து இந்த மோட்டர் சீல்னு எடுத்துகிட்டிங்கன்னா அதோட பின் கன்சப்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து அதுக்கு மேலே இன்னொரு போர்டை வந்து அடுக்க முடியாது. ரெண்டாவது அதுக்கு ஹெட்டர் கிடையாது, ஹெட்டர் பின்ஸ்லாம் கிடையாது. ஸோ இதோ இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஹெட்டர் பின்ஸ் கிடையாது, அது ஒரு மைனஸ். அதனால் அதுக்கு மேலே இன்னொன்று அடுக்க முடியாது. ஸோ அதான் இதுதான் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக ஒர்த் ஆஃப் டைமாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வேறு எதுவும் வீடியோ சஜஷன் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஸோ பாய்.